ஸ்ரீகுருப்போ நம. எந்த பதார்த்தத்தையும் பயன்படுத்துறதுன்னு தர்மசாஸ்திரத்துல வரக்கூடிய கர்மகலாபத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே கூட ஒரு சம்ஸ்காரம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த அதிகாரியா வரக்கூடிய அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் தேவை. ஆமா, அதனாலதான் பல கோணங்கள்ல இந்த பிராமணனுக்கு சம்ஸ்காரத்தை விதிச்சிருக்கார். சம்ஸ்காரம் அனிவாரியம். சத்வாரிந்த சம்ஸ்காரம் யாகாதிகள் அது சேரத்தினால பிதுக்களுக்கும் தேவானுக்கும் சேரத்தினால அத்தனையும் பண்ண முடியலன்னா கூட அவனை குறையா எடுத்துக்கிறது இல்லை. ஆமா, சோழசம் வந்த சம்ஸ்காரம். ஆமா, அதுல சம்ஸ்காரத்தில் இப்படி ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு பதார்த்தத்தை உபயோகம் பண்றதுக்காக ஒரு சம்ஸ்காரம், உபயோகிச்சதுக்கு அப்புறமும் அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டு. உபயோட்சியமான சம்ஸ்காரம், உபயுக்த சம்ஸ்காரம். இப்படி சம்ஸ்காரத்தினுடைய ஒரு பட்டணம் இருக்க, அது நம்ம சாஸ்திரங்கள்ல எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு. நாம சம்ஸ்காரம் இல்லாத பயன்படுத்துறது நிறைய இருக்கு. பழத்தை வாங்கிட்டு வரா, கடையில இருந்து பொட்டலத்திலே விற்கிறாங்க, அது எடுத்து போங்கிறான். வாங்குற போதே ஜலத்தை விட்டு சுத்தம் பண்ணி சம்ஸ்காரம் பண்ணி கொண்டு வரணும் இல்லை. வாத்தியார் தான் அந்த பொட்டலத்தை அவுத்து அந்த பொட்டலத்தை வச்சுட்டு பையை வச்சுட்டு அது நைவேத்தியமானவன அவன் போறவரு பையில கொண்டு போறான். அப்போ அசம்ஸ்கிருதமா அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அதே மாதிரி ராஜகோமத்துக்கு பொறி வாங்கிட்டு வருவர், கடையிலிருந்து நேரம் வாங்கிட்டு வருவர். அதுல உமியும் ஒட்டின்னு இருக்கு. உமி அதுல இருந்து விடுவிக்கிற ஒரு சம்ஸ்காரம் தேவை. அதோட நிக்கலை, அதுல ஆஜ்யத்தினால ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். அந்த சம்ஸ்காரம் பண்ணாதான் ஹோமத்துக்கு அருகமாகும். அப்படி ஒண்ணு சமைத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்றா, சாஸ்திரம் சொன்னபடி சமைத்திருக்கா அவன் பார்க்கறது இல்லை, இன்னைக்கு பார்க்கிறான். அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலே, அதுக்கு ஒரு ஆஜ்ய சம்ஸ்காரம் வச்சாதான் அக்னியில போடுறதுக்குள்ள தகுதி வரும். ஆமா, ஏன் இப்படி பாரு, வருண பாத்திரத்துல அத்தனையும் ஜலமும் விடுறான், வருண பாத்திரத்துல ஆவாகனம் பண்றான். அதுல தர்பே பிரச்சாத்திய தர்பேடு சாதித்வா அந்த சம்ஸ்காரம் அங்க பண்ணியாகணும். இது உபயோட்சியமான சம்ஸ்காரம், பயன்படுத்துறது பின்னாடி. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சம்ஸ்காரம். இப்படி ஆறாவது பரிமாணம் ரோட்சணி சம்ஸ்காரா சப்தத்திலேயே சொல்றோம். ரோட்சணி பாத்திரமாதாய அற்றதேசா சமைத்து வரைக்கும் அந்த சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் அல்ல. ஆமா, இங்கெல்லாம் அதை நாம நடைமுறைப்படுத்துறது பிரத்யட்சமா தெரிஞ்சிருந்து பண்றோம். ஆமா, ஆனா மனசிலேயும் புத்தியிலேயும் ஒரு சம்ஸ்காரமான மனசுக்கு புத்திக்கு. ஆமா, ஏன்னா சரீரத்துல மனோபுத்தி சித்தாகங்காரம், மனசு பரிசுத்தமாகணும். மனசுத்தி சித்த சுத்தி
அது ஒரு சம்ஸ்காரத்தில் தான் வருது. சித்த சுத்தின்னு எப்ப நம்ம ஒரு பேரை சொல்றோமோ, ஏற்கனவே இந்த சித்தத்துக்கு என்ன சுத்தி இருந்தோ அது போராது, சம்ஸ்காரம் வாயிலாக சுத்தி வர்றது நட்பதம். ஆமா, அப்படி உண்டு. அதனால நல்ல பதார்த்தத்தை உடனே பயன்படுத்தலாம்னு சொன்னா கூட அந்த பதார்த்தத்தை உட்கொள்றதுக்கு ஒரு சம்ஸ்காரம் நாம வேதம் சொல்றதுன்னா அதை சேத ஆகணும். அக்னி ஹவிஸ ஹோமம் பண்றான். ஹவிஸு அக்னியில ஜலத்தை விட்டு அதுல அரிசியை போட்டு வேக வச்சு கொண்டு வந்தாச்சு. இப்பவே ஒரு சுத்தம் தான். எப்போ ஔஷ்ணியம் பட்டுதோ, ஜலமும் பட்டுதோ, சுத்தி வந்தாச்சு. திருப்பி சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்மாவில் பயன்படுத்துறதுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கிறான். அந்த ஹவிஸ கொண்டு வந்தா அந்த ஹவிஸுக்கு திரும்பவும் எந்த ஹோமம் பண்றதோ அந்த அக்னியில, ஹோமத்துக்கு பின்னாடி இந்த ஹவிஸ அக்னியில தொட்டு காய்ச்சணும். காய்ச்சோடு இருக்கக்கூடாது, அது உபசரணம், புரோட்சணம். அந்த விட்டோடுன ஒரு புரோட்சணம் இத்தனையும் பண்ணிடும். அந்த ஹவிஸையும் ஒரு சம்ஸ்காரம் பண்றான். அப்ப நீ நினைக்கிற மாதிரி லோகத்தில் தெரியக்கூடிய சுத்தி எல்லாம் சம்ஸ்காரம். உன் கண்ணுக்கு புலப்படக்கூடியதெல்லாம் சம்ஸ்காரம். பரோட்சமான ஒரு தகுதி. ஆமா, அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம். பரோட்சமான ஒரு தகுதி வருது. நாம ஏன் நிஷேகாதி பிரசானாந்தம் கர்மா நடத்துறோமே? குழந்தை பிறந்தா யார கர்மா பண்ணலைன்னா ஒரு வித்தியாசம் தெரியல. பண்ணாத இருக்கிறதும் பண்ணினதும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அந்த சம்ஸ்காரம் அபூர்வமான ஒரு பலத்தை அந்த குழந்தையை கொடுக்கறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம வேண்டும் ஒத்துக்கலை. எல்லா பிரத்யட்ச திருஷ்டத்தை மட்டும் நம்பக்கூடியவளா பிராமண சமூகமே நினைச்சு கொடுத்து. ஆமா, இல்லை. அல்பம் பிரத்யட்சம், அனல்பம் அப்பிரத்யட்சம். அதுக்கெல்லாம் கூட நாம சம்ஸ்காரம் பண்ணித்தான் பயன்படுத்தினாதான் அது உபயோகப்படும் வச்சுக்கோம். ஏன் ஆஜ்யத்தால எல்லாரையும் சம்ஸ்காரம் பண்றோம். சாப்பிடுறது உட்கார்ந்தா பாத்திர சுத்திக்கு ஆஜ்யம், அன்னம் பரிமாறினா அன்ன சுத்திக்கு ஆஜ்யம், இப்படி எல்லாம் வச்சிருக்கோம். அந்த ஆஜ்யத்துக்கே சம்ஸ்காரமானங்கிறது கோபத்துல கேவல ஆஜ்யத்தை சுத்தம் தானே சொல்லி விடாது. ஹவிஸுக்கு புரோட்சணத்துக்கு ஒரு சம்ஸ்காரம், அதே மாதிரி ஆஜ்ய சுத்தி ஒரு சம்ஸ்காரம் வருது. அந்த ஆஜ்யத்தை எப்படி பண்றார்? அதுக்கு ஒரு சுத்தி சொல்றார், ஒரு சம்ஸ்காரம். ஆஜ்யம் நிலாப்தியா உதீதோங்காராணி தோத்யா தேஸ்வரி சத்யா துரதாகரணேனாவத் ஜோத்யா ஏதர்பாகரே பிரத்யஜ்ய பிரச்சால்ய பிரத்யஸ்ய பஞ்சக்னி கிருத்வா உதவத்வாஸ்ய அங்காராம் பிரத்யோக்யா உதவங்கிராभ्याம் பவித்ராभ्याம் புனராஹாரமாஜ்யம் த்ரிருத்தோயா பவித்ர கிரந்தியம் விஸ்வஸ்ய அபோபத்ரஸ்ய பிராகங்கிரமக்ரோ பிரகடதி. இத்தனை சம்ஸ்காரத்துடைய சொரூபம். ஆமா, அந்த ஆஜ்யத்தை தான் ஆஜ்ய பாகத்துக்கோ நீ சொல்லலையே ஆகாரம் ஆஜ்ய பாகம் அக்னிமுகம் எல்லாம் வேணும்னா அதெல்லாம் சார்த்தகமாகணும்னா இந்த ஆஜ்யத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் இருந்தால்தான் ஆகும். ஆமா, அப்படி சகல வஸ்துக்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய திரவியங்களுக்கும் அதை உபயோகப்படுத்துவதற்கும் ரெண்டு பேருக்கும் சம்ஸ்காரம் உண்டு. ஆமா, இவனே கர்ம ஆரம்பிக்கிற போது ஆஜம்ய திராஜம்ய சம்ஸ்காரம். இப்படி சம்ஸ்காரத்தை பரவலா எல்லா இடத்துலயும் நாம பார்த்துட்டு இருக்கிறவா. சம்ஸ்காரத்துல
பண்ணிருக்கு கண்ணுக்கு புலப்படாது. அது அபூர்வமான ஒரு பாவம் அது உற்பத்தி ஆகிறது. ஆமா, அது அபூர்வம்னு பேர் இருக்கு. இதுவரை இல்லாத ஒரு தகுதி அதுல தயாராயிருக்கு. புரோட்சணத்தினாலேயோ ஆஜ்யத்தினாலேயோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சம்ஸ்காரம் உண்டுன்னு அடிப்படையா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற நாம் அதை நடைமுறைப்படுத்தாத குழந்தைக்கும் சம்ஸ்காரம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. கர்ப்பாதானமே ஒரு சம்ஸ்காரம் தான். அந்த குழந்தை பிறந்தாச்சுன்னா சம்ஸ்காரம் தொடர்றது. பிறந்த உடனே சம்ஸ்காரம் போகணுங்கிறத ரொம்ப காலம் வயசு பண்ணினா அதுக்கு அர்த்தம் இல்லை. அதனாலதான் ஜாதம் பமகுமாரம் ஜாதகர்ம கர்மணா சம்ஸ்கர்ஷேங்க. ஜாதம் பிறந்த பமகுமாரம், பிறந்த உடனே அந்த சம்ஸ்காரம் அப்ப பண்ணா அதில் இருக்கிற ஒரு அபூர்வமான ஒரு பாவம் அந்த பதார்த்தத்தின் வைசிஷ்டத்தை கொடுக்கிறது. ஆமா, இதுல சம்ஸ்காரத்துல பல ரீதியா வித்தியாசம், பூர்வாபரி பாவத்தினால வித்தியாசம், சம்ஸ்காரத்தில் இந்த பதார்த்தத்துக்கு வரக்கூடியதான ஒரு விசேஷ பாவம், இதெல்லாம் சம்ஸ்காரத்தில் அந்தர்கதமாகும். எல்லாமே கண்ணுக்கு புலப்படுறதுன்னு நாம சொல்லக்கூடாது. உதாரணமா ஒண்ணு சொல்றேன். நாம உபநயனத்துல அஸ்மாரோபணம் பண்றான் அந்த குழந்தைய. கல்யாணத்துல வதுவுக்கு அஸ்மாரோபணம் பண்றான். ஜாதகர்மாவில அஸ்மாரோபணம் அந்த குழந்தையை பண்ண முடியாது. ஆனா அஸ்மாரோபணத்தினால் அஸ்மாவுடைய இதை சொல்லி ஒரு சம்ஸ்காரம் பண்றாரு. எப்படி சொல்றார்? அஸ்மா பவ, இதெல்லாம் பிரார்த்தனை, தேவதைகள் இல்லை, சம்போதனை. இந்த குழந்தைக்கு நீ அஸ்மாவாக இரு. தாத்பரியம் என்ன? சைத்தியம் ஔஷ்டியம் ரெண்டே தாங்கிட்டு தன்னுடைய செயல்ல அசையாது இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொறுமை, சகல சக்தி உனக்கு வேணும், நீ எதிர்க்க முடியாது அப்படின்னு அந்த வேளையில அவன் ஜாதகமாவது அதைத்தான் சொல்ல முடியும் அந்த குழந்தைக்கு. அதனால சொல்றான். உபநயனத்திலே சொல்றான். அதேதான், அதே அஸ்மாதான் பிரயோகம். எப்படி சொல்றான்? உபநயனங்கிறது குணாதானமான சம்ஸ்காரம். அங்க தோஷஹானிங்கிற சம்ஸ்காரத்துல அந்த குழந்தைக்கு சொன்னான். அதனால தோஷம் விலகிறது. இந்த குணாதானமான சம்ஸ்காரம் அங்க என்ன சொல்றார்? நீ ஆதிஷ்டேவமஸ்மானம் அஸ்மே பக்தர்க்கு ஸ்திராபவ அபிதிஷ்ட பிரதன்யதா சகஸ்வருதனாயதா இவம் அஸ்மானம் ஆதிஷ்ட, இந்த கல்லில் ஏறி நில்லு. இந்த அஸ்மாவை போல ஸ்திரமாறு. ஆமா, நீ ஏறி நின்னா கூட உன்னுடைய பாத ஸ்பரிசத்தினால எந்த விகாரமும் அந்த அஸ்மாவில் தெரியல. ஆமா, உள்ளது இருந்தது இருந்தபடியே இருக்கு. எந்த பாவ வேதமும் அதுக்கு வரல. ஆமா, நீ அஸ்மாவில் நீ ஏறி நின்னா உடனே அந்த அஸ்மா உன்னுடைய பாரத்தை சுமக்கிறதுனால கஷ்டப்படவோ அல்லது உன்னுடைய ஸ்பரிசத்தினால ஏற்படுற ஒரு சந்தோஷமோ அதுக்கு வரலையே. இருக்கும், அப்படியே இருக்க, எல்லாத்தையும் தாங்கிண்டு.
அப்படின்னு சொல்றார். அதே சொல்றார் கல்யாணத்துல அந்த பொண்ணை ஏற்றுவோம். ஆதிஷ்டே நமஸ்மா நமஸ்தே தத்துவ அபிதிஷ்டவிரதன்யதசஹஸ்ரவிரதனாயதா. அந்த ஸ்ரீலிங்கம் அவளை சொல்றான். அந்த கல்லு மேல ஏறி நெல்லு, இந்த கல்லு போல அசையாத இரு. ரெண்டு பேருக்கு உபதேசம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு உபதேசம் இருக்கு. அபிதிஷ்டவிரதன்யதா, நீ தர்மத்தில் செயல்படுற போது இடையூறு எல்லாம் வந்தாச்சுன்னா தர்மத்துக்கு இடையூறு வராத அந்த கட்டத்தை எல்லாம் பொறுத்துக்க தெரியணும். சிலதெல்லாம் உன்னுடைய சக்திக்கு உட்பட்டதா இருந்தா அந்த எதிரடையா வரக்கூடியதெல்லாம் அது அப்படியே எதிர்த்து போராடி இல்லாதாக்க. இல்லை முடியாதுன்னா பொறுத்துக்கோ. ஆமா, உன்னை எதிர்க்கிற சக்திகள் இருந்தா உன்னுடைய சக்தியினால தாழ்த்து. அது இல்லாத பண்ணோடு நல்ல மனசுக்கு நிம்மதி இருக்கு. இல்லை ஒன்னை விட சக்தியா இருந்து விட்டா காரியம் நடக்கணுங்கிறதுனால நீ என்ன செய்யணும்? பொறுத்துக்கோ. அபிதிஷ்ட பிரதன்யதாக சகஸ்ர பிரதனாயகம். இங்கே உத்தேசம் என்ன? அவனுடைய அனுஷ்டானம் என்ன? தேவஸ்யத்வாத விதப்பிரசவ உபநயேசௌ. உபநயன சப்தத்தினுடைய அர்த்தம் தான் இங்க வெளிப்படுறது. எப்படி? ஆச்சாரியன்கிட்ட இவனை கொண்ட சேர்க்கிறது உபநயனம். உபசமீபே ஆச்சாரிய சமீபே அநயனம். எதுக்காக? வேதாத்தியனம். அதுல மைண்டு ஏகாங்கிரதையோட ஸ்தைரியமா இருக்கணும்னா வரக்கூடிய எதிர்ப்பெல்லாம் அப்படியே அலட்சியப்படுத்துற பாவமோ அல்லது அதை பொறுத்துக்கிற பாவமோ உனக்கு இருந்தா தான் முடியும். அதை சொல்றதுக்குதான் அந்த ஏத்துறான். இது ஒரு சம்ஸ்காரம். இது அவனுக்கு புரிய வைக்கிறான். கல்யாணத்துல என்ன சொல்றான்? நான் 2 கடனை நிறைவேற்றத்துக்காக தானம் வாங்கின உன்னை பத்தினியாக மாற்றிக்கிறேன். ஆனா நீ எனக்கு அனுகூலமா பிரவர்த்திக்கலாம். உனக்கு என்னெல்லாமோ எதிர்ப்பு வரும். எதிர்ப்பெல்லாம் அலட்சியம் பண்ண பாரு. முடியல சொன்னா பொறுத்துக்கோ, சகல சக்தியை வளர்த்திக்கோ அப்படின்னு அங்கே இந்த உபதேசம் வரும். இந்த 2 சம்ஸ்காரத்தையும் கவனிச்சு பாரு. சின்ன குழந்தைக்கு பிரார்த்தனா ரூபேண தேவதேவத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை அது வேணும்ங்கிறான். உபநயனம் பண்றவாறு அவனுக்கே சொல்லிக் கொடுக்குறான். பொறுக்க முடியல, அதை உன்னால எதிர்க்க முடியலன்னா, அலட்சியம் பண்ண முடியல, கஷ்டமா இருக்குன்னா பொறுத்துப்போம். அதே மாதிரி விவாகத்திலே அவன் சொல்லிக் கொடுக்குறான். இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் சம்ஸ்காரத்துல நாம கரெக்டா வரலன்னா அது சரியா வராது. அதனால இதுல எல்லாம் ஆழ்ந்த ஒரு ஏகாகிரதையோட இந்த காரியங்களை கையாளணும். ஆமா, அந்த தோஷகாரிக்கு வரக்கூடிய உபநயனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ்கார ஜாதத்தை கொச்சப்படுத்தி காலத்துல பண்ணாமல் அதை பண்ணலேன்னா அடுத்தது பண்ண முடியாது என்கிற யோக்கியதைக்காகவே நிஷ்பலமாக அதை பண்ணிட்டு வரோது. அந்த தோஷகாரிங்கிற சம்ஸ்காரம் குணாதாரம் வர காலத்துல அவனுக்கு இல்லாத இருக்கிறதுனால
அந்த அத்தியனத்துல எல்லாம் அவன் 2ஆம் கட்டாலாம் போறான். ஆமா, அந்த சம்ஸ்காரம் அவனுடைய மனசு, அவனுடைய இந்திரியங்கள் இதெல்லாம் சொன்னத்தை கேட்காத ஆயிடுது. ஆச்சாரிய ஆதேசத்தை அப்படியே கடைபிடிக்கணும், பொறுத்துக்கணும், நடைமுறைப்படுத்தணும் என்கிறது அவருக்கு வராத போது. ஆமா, அவர் சொல்லுவார், குழந்தை 5 வயசு வரைக்கும் என்ன 5 வயசு அவருக்கு மனசுல அந்த இந்த சக்தி ஆரம்பிச்சது. கிரகண சக்தி இல்லை, தாரணா சக்தி. அது வரைக்கும் அவனை லாலனம் பண்ணி இருந்தது. அவனை வளர்க்கிற போது ராஜவத் பஞ்சவருஷாணி. ஆமா, ஏன் அப்படி சொன்னார்? உற்பத்தி ஆன அந்த புள்ளியினுடைய எல்லா இந்திரியங்களும் மனோபுத்தி சித்தா அது எல்லாமே ஸ்வயம் பிரவர்த்தனத்துக்கு விடணும். ஆமா, அதுல நீ கட்டுப்பாடு விதிக்கப்படாது. அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி விடணும், அதுல கட்டுப்பாடு விதிக்கவே கூடாது. அதனால அந்த மனசு என்ன நினைக்கிறதோ, எப்படி வேலை செய்யணும்னு நினைக்கிறதோ அப்படியே விட்டுவிடணும் விளையாட்டுல. அப்பதான் சொதா அதனுடைய பிரசரணம் தடசம் இல்லாத வரும்போது அது ஒரு அபியாசமா நம்ம இஷ்டத்துக்கு எங்க இந்த பிரசரணத்தை பெரிசாக்கலாம், எங்க சின்னதாக்கலாம் எங்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கும். அதனாலதான் ராஜவ பஞ்சவருஷாணி, ராஜாவை கொண்டாடுற மாதிரி 5 வருஷம் கொண்டது. தசவருஷாணி தாசவது பிருத்தியவது. அதுக்கப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் பிருத்தியத மாதிரி நீ பண்ணுங்க. அந்த சந்தர்ப்பம் வரோது பிருத்தியத மாதிரி பண்ணுன்னு சொல்லும் போது அந்த சமயத்துல நாம வாங்கிட்டு அத பண்ண முடியலையேங்கிற கஷ்டமோ எதிர்க்க முடியலையே என்கிற தாபமோ வந்து கொடுத்தா அதையெல்லாம் பண்ணறதுக்கு அந்த மைண்ட்ல பிரவೃತ್ತಿ ஏற்படுத்துறது தான் என்ன சொன்னார்? நீ என்ன செய்யணும்? அஸ்மா பவ பரசுர்பவா, கல்ல போல இது, பரசுர போல இது. அப்பதான் அதாவது காலத்துல இந்த புத்தியினுடைய இஞ்சிஞ்சா அதனுடைய வளர்ச்சி வரும்போதும் அது பரிபக்குவத்தை அடைஞ்சு விட்டா கிரகண சக்தி வந்துகிட்டே இருந்து தாரணா சக்தி உத்புத்தமான உடனே இந்த ஏற்கனவே சகிப்பு தன்மையும் அலட்சியப்படுத்துற தைரியமும் அந்த குழந்தைக்கு வந்தாதான் பின்னாடி அத்தியனம் பண்ற காலத்துல மழைக்காலம் இருக்கும், குளிரும், வெயில் காலம் வரும், விசர்க்கும். இது எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோட பொறுத்துக்கணும். அதெல்லாம் அவனுக்கு தேவைப்படும். அதனால இந்த நடத்தக்கூடியதான இந்த சம்ஸ்காரம் இருக்க அது பலவற்று. ஆமா, பின்னாடி விளையக்கூடிய கர்மகலாபங்களுக்கு சாமல்யத்தை உண்டு பண்ணக்கூடியதான தகுதியை அவனுக்கு ஏற்படுத்தது. செயல்பாடுல பரிசுத்ததை, செயல்பாடுல சங்கோதம் இல்லாமல் செயல்பட்டு அந்த செயல்பாட்டினுடைய பலானுபவத்தை அது வரைக்கும் இந்த செயல்பாடுடைய தரத்தை வளர்த்து கொடுக்கிறது. ஆமா, இங்க எல்லாம் நாம எப்படி அழகா சொல்றோம் பாரு, ஒண்ணு கவனிச்சு பாரு. சின்ன குழந்தையா இருந்த போதும் ஏதோ ஒரு வஸ்திரத்தை கொடுத்து கட்டிக்கிறோம் பாரு. ஸ்நானம் பண்ணினா வஸ்திரம் மாறணுமே அப்படி
ஆனா உபநயனத்துல வருவது என்ன செய்யறான்? அவன் பிறப்பே மாறிவிட்டு அயோனிஜனா பிறந்திருக்கான். அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிற போது தேவதா சாநித்தியம், தேவதைகள் உண்டு பண்ண வஸ்திரத்தை கொடுக்கிறான். அதே மாதிரி வஸ்திரதாரணத்திலேயும் மௌஞ்சி தாரணத்திலேயும் அதே மாதிரி அஜினதாரணத்திலேயும் மந்திரவத்தா அவனுக்கு சம்ஸ்காரம். என்ன சம்ஸ்காரம் நடக்கிறது? குண ஆதார சம்ஸ்காரம். ஆமா, அந்த குணாதார சம்ஸ்காரம் நீ பண்ணணும்னா தோஷகாரி பண்ணி இருக்கிறது தான் பண்ண முடியும். ஆனா அந்த குணாதார சம்ஸ்காரம் எப்படி வருது? தேவதி சுவாபியக்ஷன் ஆரம்பிச்சு தேவதிங்கிற தேவதை அந்த பருத்தியை கொண்டு வரா. கிருத்திகாங்கிற தேவதை அத படம் போடுறா, கட் பண்றா. தியா தீங்கிற தேவதை அது ஓதப்போகமா பயணம் பண்றது. தினான்னு ஒரு தேவதை. இந்த தேவதைகள் எல்லாமா ஸ்ரீ தேவதைகள் உருவெடுத்து வந்ததா பத்திரம்தான் நான் உனக்கு தரேன். அந்த தேவதா அதனுடைய சாநித்தியம் இந்த பத்திரத்திலே உனக்கு அதனால ஒரு தனி பெருமையை தரேன். நீ அத்தியனம் பண்ண போற. அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய நித்தியமா பண்ண வேண்டியதான அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பாவத்தை அன்னன்னைக்கு அழிச்சு உன்னை நித்திய பரிசுத்தனா வச்சுக்கிறதுக்கு சகாயமா இருக்கு இந்த வஸ்திரம். கர்ப்பப்புல் ஸ்வதா பவித்ரம், பவித்ரத்தை இருப்பா. அதை இடுப்புல கட்டலாம். பெற்றோடு என்ன சொல்றான் அங்க? அதுக்கு ஒரு மந்திரம் சொல்றான். இயந்துருத்தா பரிபாதமான பிராணாபானாபியாம் பலம் ஆபரந்தி. பிராணனும் அபானனும் தான் உன்னுடைய சரீரத்தினுடைய பிரவൃத்திய நிரந்தரமா நினைச்சு நிற்கிறதுக்கு பண்ணலாம். பிராணம் எல்லா விதமான பதார்த்தங்களையும் உள்ள போறதுக்கு பயன்படுது. கழிவுகளோட எல்லாத்தையும் வெளியில இருந்து அபாரம். அது ரெண்டும் தான் உன்னுடைய ஜீவனத்துக்கு ஆதாரம். அதுபோல இது ஆதாரம் அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க. அங்க ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமோ? நீ செய்யக்கூடியதான அந்த வேதாத்தியனம் இருக்க, அதுல எள்ளளவும் இடையூறு வராமல் உனக்கு மனசுல அந்த சக்தி இருந்தா கூட பாக்கியமான இந்திரியங்களுடைய அந்த எதிரடையினால ஒன்றும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்றார். அதுக்காக அதை கட்டி சொல்றார். அதுபோல மாந்தோலை போட்டு போகிறார். இதே ஒரு சம்ஸ்காரத்தை அந்த பொண்ணுக்கு பண்றான். அகதம்பாகம் பரிதத்தே அகதேன வாசதா ஆச்சாரியா. புது வஸ்திரம் தரையிலேருந்து மந்தத்தை கட்டுதான். அது பரிசுத்தம். அதோட நிற்கலை. அங்கேயும் மௌஞ்சி பந்தனம். நீ செய்யக்கூடியதான அந்த குடும்ப தர்மத்துல உன்னுடைய பங்கு சரியா நிறைவேற்றத்துக்கு உன்னுடைய ஜீவன் கரெக்டா இருக்கணுங்கிறதுனால உன்னுடைய பிராணமும் அபானமும் சரியா வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த இடத்துல கட்டுறான். ஆமா, அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோக்திரம் அப்படி சொல்றாரு. ஆபத்து யோக்திரத்தை கட்டுங்கிறாரு. அப்ப அந்த கட்டுறது இது ஒரு இப்படி எல்லாத்திலையும் ஒரே மாதிரி பண்ணி இதெல்லாம் சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்கார ஹீனமா அந்த காரியம் நடந்து கொடுத்துன்னா பூர்ணமான பலப்பிராப்தி நமக்கு வராது. நம்மளுடைய என்ன நினைப்பு தெரியுமோ? இந்த சம்ஸ்காரத்துல 90%
இன்னைக்கு இருக்கிற பிராமண சமூகத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, அது ஏதோ சில சடங்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இல்லை, அவன் பிறந்த உடனேயே ஜாதகாத கர்மாக்கள் எல்லாம் பண்ணாமலேயே சின்ன குழந்தையிலேயே 3.5 வயசுல இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அனுப்பினதுனால, ஜாகவத் பஞ்சவரசாணிங்கிறது இல்லாததுனால, ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு அந்த மைண்ட் திருப்பி விட்டதுனால, நியாயமான வளர்ச்சி ஒண்ணு வராத அந்த மைண்ட்ல அப்பவே ஒரு மாற்றம் வந்ததுனால முழு வளர்ச்சி அடையாமலேயே அந்த வளர்ச்சியில கிடைக்கக்கூடிய ஒரு தரம் மட்டும் மிஞ்சம். இங்கிலீஷ கத்துக்கிறது, இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த மைண்டுக்கு முழு வளர்ச்சி இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் இந்த மைண்டை திருப்பி விட்டு சின்ன வயசுலயே 3.5 வயசுலயே அந்த மைண்டுக்கு வேறொரு வடிகால கொடுத்து அனுப்பினதுனால சின்னமா வளர வேண்டிய வளர்ச்சி எனக்கு இல்லாதாய் சின்னதாய் அது கடைசி வரைக்கும் இருக்கிறது. அவனுக்கு இங்கிலீஷ கத்துக்கிறான், வேலை செய்யறான், சம்பாதிக்கிறான், அதோட சரி. அப்படி சம்ஸ்கார சீலனா மாறுவோம். அதனால என்ன வருது, சம்ஸ்காரத்தினுடைய தரம் என்ன, அது நமக்கு தேவை, அது எப்படி அப்படின்னு தெரியணும். முதல்ல தர்மசாஸ்திரம் சொல்லும், சம்ஸ்கார ஹீனமா இருந்தா பிரயோஜனப்படாதுங்கிறதுக்காக காலத்துல பண்ணலையானா கூட அடுத்த சம்ஸ்காரத்துக்கு இது தேவையா இருக்கிறதுனால அகாலமா இருந்தா கூட சம்ஸ்காரத்தை பண்ணி விடும் அப்படின்னு சொல்லும். நாம இப்ப எப்படி பண்ணி விட்டோம், எல்லாமே அகாலத்துல சம்ஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அகாலத்துல பிராயச்சித்தத்தோட பண்ணி சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமோ, அது இல்லைன்னா அடுத்த சம்ஸ்காரம் பண்ண முடியாது. அதுக்கு யோகியா இந்த சம்ஸ்காரத்தை சொல்லி இருக்கேன், அதனால அது விட்டு போகக்கூடாது, அதனால பண்ணு சொன்னதை நாம எப்படி எடுத்துருக்கோம். ஜாதகர்மா பண்ணினவன் தான் நாமகரணம் பண்ணணும், நாமகரணம் பண்ணினவனுக்கு தான் அன்னப்பிராசனம் பண்ணணும், அன்னப்பிராசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சௌளம் பண்ணணும், சௌளம் ஆனவனுக்கு தான் உபநயனம். அப்படி இருக்கு. அப்போ அதுக்கு அதே சௌள உபநயனம் ஆனவன் தான் அவன் விவாகம் பண்ணிக்கலாம். அப்ப விவாகம் பண்ணிக்கிறது ஒருத்தர் தயாராக போது அல்லது உபநயனம் பண்றதுக்கு தயாராக போதும் அவனுக்கு முன்னாடி 4 சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால பலவிதமான பாவாவேசங்கள் புத்திக்கும் இந்திரியங்களுக்கும் அதே போல வாக்குக்கும் பலவிதமான திறமைகள் வரும் இந்த சம்ஸ்காரத்துல. ஆமா, ஆனா இத நாளே பண்ணாமல் பேசாத இருந்து அசம்ஸ்கிருதா இருக்கிறவனுக்கும் வரணும்னு நினைச்சிருந்து 3 வயசுல நேரடியா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவளோட பரிச்சயம் கொடுத்து அதுலேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு அது வயசான உடனே அந்த பாக்கி சம்ஸ்காரம் இல்லாமலேயே உபநயனத்தில் வந்தான்னா அந்த மைண்ட்ல எந்த விதமான மாறுதலும் வராததுனால அந்த சம்ஸ்காரம் பின்னாடி பண்ண, அதாவது தோஷஹானி பண்ணாமலேயே குணாதானம் பண்ணக்கூடியதான சம்ஸ்காரங்கள்லாம் மைண்ட்ல ஏறவே ஏறாது. அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் உபநயனம் ஆச்சுன்னு சொன்னா ஒரு பையன் கூட சந்தியாவந்தனம் பண்றது இல்லை, கவலையே இல்லை. அப்பா அம்மாவுக்கும் கவலையே இல்லை, அது ஒரு லட்சியமாவே இல்லை. அப்படி நமக்கு ஏன் மனசுல வந்தது, அவனை பண்ண வைக்க முடியாது. ஏன் முடியாது, சின்ன வயசுல இருக்கிற சம்ஸ்காரத்தினால இப்படி சொன்ன உடனே நாம செய்யணும் என்கிறதான அந்த புத்தியினுடைய விகாசம் வரல. ஏன்னா ஒரு பக்கமா விகாசம் பண்ணும்படியா பண்ணியாச்சு. ஆமா, அந்த இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து அந்த புத்தியை அது வழியா திருப்பி மொத்தம் எனர்ஜியும் அதுல பயன்பெற்று கொடுத்து. அதனால நாளா
பக்கமா விஸ்தாரமாக வேண்டிய புத்தியினுடைய விகாசம் ஒரு பக்கமா விஸ்தாரமா அதுல மட்டும் பூர்ணமா இருந்து அப்படி வந்ததுனால பாக்கி எல்லாம் தெரியாதவங்க மாதிரி அப்படி இருந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுனால ஒவ்வொரு சம்ஸ்காரத்தையும் அந்த காலத்துல நாம பண்ணாத விட்டு விட்டா காலம் தாண்டி பண்றதுக்கு அவனாலும் இல்லாதே போற போது ஜாதகம்மா பிறந்தவுடனே பண்ணணும் அவர் சொல்றாரு, நாமகரணம் அப்பதான் பண்ணணும் அப்படி சொல்றாரு. நீ கவனிச்சிருக்கியோ? நம்ம ஊர்லயாவது பிறந்த உடனே ஜாதகம்மா 10 நாள் தாண்டினோட நாமகரணம் சொல்றோம். வெளிநாட்டுல குழந்தை பிறந்தா பேரை சொல்லுவாங்களா? அவங்க சம்ஸ்காரத்துல சேர்க்கலை. அந்த பேரை குறிப்பிடுறப்போ ஆறுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அப்படி அவன் கூட பண்றான், அது கொடுக்குறான். என்ன குழந்தை பிறந்த பேர் என்ன பேர் சொல்லுங்கிறான், உடனே பேரு சொன்னாதான் எழுதிக்கிறான். இந்த குழந்தை பேரு கொடுக்குறானே, எப்படி பிடிச்சது சரியான சமயத்துக்கு. அதனால ஒவ்வொரு சம்ஸ்காரமும் எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த காலத்துல பண்ணுன்னு சொல்றா, அந்த காலத்துல பண்ணாதான் அந்த மைண்டுக்கு அது அழகா தெரிஞ்சு அந்த மைண்டு வாங்கிட்டு அதுதான் அந்த அதனால மைண்டுக்கு ஒரு தெளிவு வரும். புத்தி இருக்க புத்தி ஜீவியா இருக்க வேண்டியவர் இவர். இது சிரமஜீவி அல்ல. அதான் புத்திக்கு விகாசத்தை தான் இத்தனையும் பண்றது. ஆரம்பத்திலேருந்தே விகாசம் பண்ணணும். இது பாரு, விதை விதைச்சாச்சுன்னா ஒரு 5-6 நாளைக்கு பேசாது இருப்பார். முளைச்சு பெருசாய் குறிப்பிட்ட அளவு வளர்ந்தாதான் ஜலத்தோட பூவன் ஆமா நெல்லுக்கு. இப்ப அது வரைக்கும் அப்படியே வைப்பார். முதல்ல ஜலத்தை விட்டுன்னு அது போயே போயிடும். ஜலமே இல்லாத போனா முளைக்காது. அப்புறம் நல்லா வளர்ந்த உடனே ஜலத்தை ஏற்றி வச்சா அதுக்கு மேல வளர்ந்து பெருசான உடனே அந்த ஜலத்தை எடுக்கவே மாட்டார். அது குறைஞ்ச உடனே அதை அறுவடை செய்யறா. நம்ம எத்தனை சுசூஷம் பண்றாங்க, அதெல்லாம் கூட சம்ஸ்காரம் தான். அது மாதிரி ஒருத்தன் பிறந்து அதுவும் ஒரு பிராமணனா பிறந்தாச்சுன்னா அவனுடைய பொறுப்பு பெருசு. அந்த தர்மம் வேதத்திற்கு பரம்பரை, ஆமா மந்திரத்திற்கு பரம்பரையில வரக்கூடிய வந்தானே அவன் நிச்சயமா சம்ஸ்கிருதனா இருந்தால்தான் அந்த பரம்பரையை காப்பாற்றுறதுக்கு உள்ள சாமர்த்தியம் அந்த மைண்டுக்கு இருக்கு. அதை நினைச்சுதான் மந்திரம் பெற்று பரம்பரை தான் எல்லாரும் இருக்கணும். அந்த பரம்பரை அப்படியே இருக்கணுங்கிறதுனால்தான் ரிஷிகள் அத்தனை பேரும் பிறந்தாச்சுன்னா நிஷேகாது ஸ்மசானாந்தர கர்மா, ஜாதகம்மாவிலேருந்து அந்தியேற்றி வரைக்கும் கர்மா,